என்கிட்ட ஒரு 2 மீட்டர்ஸ் ஃபேப்ரிக் இருக்குது. அதில் என்ன ஸ்டிச் பண்ணுறதுன்னு தெரியலன்னா அப்போ இந்த பேண்ட்டை தான் மஸ்ட் ட்ரைன்னு நான் சொல்வேன். ஒரு நல்ல ஒரு ஃப்ரீ சைஸில் யார் வேணால் போடக்கூடிய ஒரு சைஸில் ஒரு நல்ல ஃப்ரீ பலாசோ பேண்ட் தான் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஃபிட்டும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்போ இந்த பேண்ட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். லோவர் பாடி சின்னதாக இருந்தால் 36 இன்ச் ஃபேப்ரிக் வித்து போதுமாக இருக்கும். இல்லைனா 44 வித் ஃபேப்ரிக்கை லென்த்தில் ஒரு வாட்டியும் வித்தில் ஒரு வாட்டியும் மடித்து இந்த மாதிரி நான் போட்டிருக்கேன். ஸோ ரொம்ப சிம்பிளான மார்க்கிங் ஸ்டார்ட் பண்ணலாங்களா? ஃபர்ஸ்ட் ஒரு லைன் வரைஞ்சிருங்க. ஸோ இப்போ நான் பண்ணுற மாதிரி அந்த கரை பகுதி, அதாவது செல்வேஜிலேருந்து ஒரு 3லேருந்து 3.5 மார்க் பண்ணிக்கோங்க. அங்கேருந்து பெல்ட்டுக்கு ஒரு 2.5 இன்ச் வந்து பெல்ட்டுக்கு இதில் மார்க் பண்ணிக்கோங்க. பெல்ட்டு நம்ம தனியாக மடிக்க போகிறதில்ல, இதே நம்ம மடித்து கொடுத்து பெல்ட்டாக மாற்ற போகிறோம். அதனால் 2.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ மார்க் பண்ணி இதை ஒரு லைன் வரைஞ்சிடலாம். இப்போ மார்க் பண்ண அந்த 3 இன்ச் லைன்லேருந்து நம்ம கீழே வந்து க்ராச்சுன்னு ஒரு விஷயம் மார்க் பண்ண போகிறோம். இதுக்கு மட்டும் ஒரு கேல்குலேஷன் போட்டுக்கலாங்களா? உங்களோட ஹிப்போட மெஷர்மெண்ட் டிவைடட் பை 4. ஒருவேளை உங்கள் இடுப்போட சுற்றளவு வந்து 40 இருந்ததுன்னா அதை டிவைடட் பை 4 பண்ணுங்கள். 10 இன்ச் வரும். அந்த 10 இன்ச் இந்த க்ராச்சாக மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இங்கேருந்து லென்த் ஆஃப் த ஃபேப்ரிக் எடுக்கிறோம். உங்கள் கரெக்டாக பெல்லி பட்டன்லேருந்து நீங்கள் கொலுசு போடுற ஹைட்டோ இல்லை ஃப்ளோர் ஹைட் வரைக்கும் மெஷர் பண்ணுங்கள். எவ்வளோ வருதோ அதை இங்கே நீங்கள் மார்க் பண்ணுங்கள். நான் இங்கே ஒரு 35 இன்ச்சஸ் மார்க் பண்ணிடுறேன். ப்ளஸ் 1 இன்ச்சு கீழே மடித்து கொடுக்க அதையும் நான் இங்கே மார்க் பண்ணிடுறேன். இப்போ இந்த சைடில் இருந்து ஒரு 2.5 இன்ச் இங்கே மார்க் பண்ணி பேண்ட்டுக்கு ஒரு ஷேப் கொடுத்துக்கலாம். உங்களுக்கு இந்த கால் பக்கத்தில் இருக்க இந்த ஓப்பன் ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா அது 2.5 இன்ச் இல்லாமல் 5 இன்ச் கொடுத்து நீங்கள் ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ பேண்ட்டோட இந்த சைடு ஆன் ஃபோல்டு இருக்கு இல்லையா, அது ஃபோல்டிங் பார்ட்டில் 1/2 இன்ச்சுக்கு இந்த மாதிரி மார்க் பண்ணி கொடுத்து இப்போ நான் லைன் எங்கெல்லாம் வரைஞ்சிருக்கணும் அந்த பெல்ட் பார்ட் தவிர மீதி எல்லா பார்ட்டையும் இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் பெருசாக தேவையே படாது. உங்களை லென்த் ஆஃப் தி பேண்ட்டும் உங்களோட ஹிப் லைனோட மெஷர்மெண்ட்ஸ் மட்டும் இருந்தாலே போதும். லென்த் வந்து ஸ்டாண்டர்டாக ஒரு 36-37 கரெக்டாக இருக்கும். அண்டு க்ராட்சு தெரியல, எனக்கு ஹிப்பை எடுக்க மெஷர் பண்ண தெரியலன்னா ஒரு 12 இன்ச்சு சாலிடாக வச்சுக்கங்க, அதுவே போதுமாக இருக்கும். இப்போ இந்த பேண்ட்டோட சைட்லேயும் இந்த க்ராட்சோட இடத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஜேம் மோஷன் தான் நம்ம க்ராட்சுன்னு சொல்லுவோம். அண்ட் இந்த சைடில் இருக்க இந்த பார்ட்டையும் 1/2 இன்ச் கட் பண்ணி எடுத்து பெல்ட்டுக்கு ஒரு 2லேருந்து 2.5 மார்க் பண்ணுமே அதை நாச் அடிச்சு. அப்பா எவ்வளோ டீப் பார்த்தீங்களா? அவ்வளோ டீப் இருக்கு. 7 வச்சேன் மேம், பேக்ல 11 வச்சேன் மேம். 11 இன்ச் டீப். இந்த வீடியோ நத்திங் பட் என்னோட ஆன்லைன் ஃபேஷன் டிசைனிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க பவுன அவுட்ஃபிட்டை வந்து எனக்கு போட்டு காட்டின வீடியோ தான். சரி, நிறைய பேர் கேட்குறாங்க ஆன்லைனில் எப்படி படிக்க முடியும், எப்படி அவுட்ஃபிட் செக் பண்ணுவீங்க, எப்படி பேட்டர்ன் செக் பண்ணுவீங்கன்னு. எல்லாமே லைவில் பண்ணுறதுனால எல்லாமே சாத்தியமாக இருக்குங்க. ஸோ மோர் தென் 18 இயர்ஸ் எனக்கு இந்த ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால லட்சக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸை நான் ட்ரெயின் பண்ணியிருக்கேன். அன்கவுண்டபிள் தான் நான் சொல்லுவேன். ஸோ ஆன்லைனோ ஆஃப்லைனோ புரிகிற மாதிரி சொல்லி கொடுத்தாலும் ஈஸியாக சொல்லி கொடுத்தாலும் கான்செப்டை கரெக்டாக கொண்டு போய் சேர்க்கணுன்ற எண்ணத்தில் சொல்லி கொடுத்தாலுமே சரி, இந்த ஃபீல்டு வந்து ரொம்ப ஈஸியாகவே எல்லாராலையும் புரிஞ்சுக்க முடியும். ஸோ அதோட சின்ன விஷயம் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸ்டூடெண்ட் பண்ண எக்கச்சக்கமான அவுட்ஃபிட்டில் ஒரு சின்ன விஷயம் தான் மேம். இது வரைக்கும் நான் யார்கிட்டயுமே இந்த மாதிரி தச்சு வாங்கி நான் போட்டதே இல்லைங்க மேம். எங்கேயாவது தேடுறேன், எந்த மிஸ்டேக்கும் எனக்கு கிடைக்கலைங்க மேம். ரொம்ப எனக்கு பிளவுஸ் தைக்கிறதுல என்ஜாய்மெண்ட்டா இருக்குங்க மேம். ஸோ இதை பற்றி இந்த வீடியோவில் தொடர்ந்து நம்ம பேசலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஸ்ட்ரெச்சிங் பார்ட்டை பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ இப்போ வந்து இந்த க்ராச் பார்ட்டு அந்த ஜே மாதிரி இருக்கும்னு சொன்னீங்களா, அது 2 பீஸை ஏதாவது ஒரு 2 பீஸை சேர்த்து அந்த ஜேவை தைச்சி விட்டுருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டு 2 காலும் பேக்கு 2 காலும் வந்து சேர்ந்து வந்துடும். இப்போது அந்த 2 பீஸையும் ஃப்ரண்ட் பார்ட்டை பேக் பார்ட்டுக்கு மேலே வச்சு ஒரு நாச் ஒன்று அடித்தோம் பார்த்தீங்களா, அந்த நாச்சிலேருந்து ஒரு 1 இன்ச் விட்டு இந்த மாதிரி இதை நம்ம தைக்க போகிறோம். ஸோ அதை எப்படி ஸ்டிச் பண்ண பாருங்கள். மேலேருந்து அந்த நாச்சு கீழே 1 இன்ச்சும் அங்கேருந்து விட்டுட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக கீழே வரைக்கும் தைங்க. ஸோ இந்த வீடியோ ரன் பண்ணி பக்கத்தில் வச்சு நீங்கள் தைக்கும்போது உங்களுக்கு நல்ல கைடாகவே இருக்கும். ஸோ இதே மாதிரி 2 பக்கம் காலுக்கும் நம்ம ஸ்ட்ரிச் பண்ணிடுறோம். ஸோ ஒன்ஸ் வந்து இந்த சைடை ஸ்ட்ரிச் பண்ணிட்டோன்னா உள் பக்கம் இருக்க இன்சீம் இப்படி ஓப்பனாக தாங்க இருக்கும். இப்போ அதை ஒன்றா மேட்ச் பண்ணி இப்போ இதை நம்ம ஸ்ட்ரிச் பண்ண போகிறோம். ஸோ டவுன் ஃபோல்ட் பண்ணி கொடுத்துருங்க. டவுன் ஃபோல்ட் பண்ணிவிட்டு இதை பின் பண்ணி ஃபுல்லாக இப்படி ஸ்ட்ரிச் பண்ணி எடுக்கிறோம். ஒன்ஸ் வந்து ஸ்ட்ரிச் பண்ணி எடுத்த பிறகு இங்கே நம்ம மேலே வந்து 1 இன்ச்சு ஓப்பன் கொடுத்தோம் பார்த்தீங்களா, அதை வந்து துணியோட ராங் சைடுக்கு இப்படி மடித்து இந்த இடத்துல பின் பண்ணுறோம். ஸோ இது வழியாக தான் நம்ம ரோப் இட போகிறோம். நார்மலாக வந்து இதுக்கு வந்து எலாஸ்டிக்கோ இல்லை இந்த பெல்ட்டை வந்து தனியாக ஸ்டிச் பண்ணி அட்டாச் பண்ணுவாங்க. பட் இது ஒரு ஈஸி ஃபிட் பேண்ட்டுனால நான் வந்து அதெல்லாம் பண்ணாமல் டேரெக்டாக ஃபேப்ரிக்கே அப்படியே மடித்து இந்த மாதிரி ஒரு வாட்டி அயர்ன் பண்ணிவிடுங்க.
இப்போ இதில் ரோப்போட இன்சர்ஷன் பார்க்கலாம். நல்லா ஒரு பெரிய ரோப் எடுத்து பின் பண்ணிக்கோங்க. 2 ரோப் நமக்கு தேவை. இப்போ காட்டுற மாதிரி ஒரு பக்கத்துல இருந்து இப்படியே போய் அது இன்னொரு ஹோல் வழியாக வர மாதிரி. இப்போ பார்த்தீங்களா, ஒரு சைடு வந்துடுச்சா, திரும்பி இதை இன்னொரு பக்கமாக திரும்பி நம்ம கொண்டு போகணும். இங்கே பாருங்கள், இப்போ இந்த சைடு ஒரு சைடு வந்துட்டு அதை இன்னொரு பக்கமாக கொண்டு போனால் தான் அதை இழுத்து கட்டும்போது நமக்கு பர்ஃபெக்டாக நமக்கு வரும். லைவ் ஆன்லைன் கிளாஸ் உங்களுக்கும் படிக்கணும்னா ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபர்தர் டீட்டெயிலுக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இது ஒரு லைவ் கிளாஸ் வித் லைஃப் டைம் ரெக்கார்டிங் ஆக்சஸ். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாதீங்க. புது பேட்ச் கம்மிங் அக்டோபர் மந்த்லேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ ப்ரௌஷர்ஸும் சிலபஸ் டீட்டெயில் எல்லாமே என்னோடய ஆப்பில் இருக்குது. நீங்கள் அங்கே போய் பாருங்கள். சிலபஸ் வேணுனாலும் வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அவங்கவுங்க ஃபர்தராக கைட் பண்ணுவாங்க. ஸோ ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸில் இவ்வளோ அழகான ஒரு ஃப்ரீ சைஸ் பேண்ட் நம்பர் ரெடி பண்ணிட்டோம். பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப். கிளாஸை பற்றி டீட்டெயில்ஸ் வேணும்னா சுவிட் ஷமா ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். அதில் சிலபஸ் இருக்குது. ஃபர்தர் என்கொயரிக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள்.